அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ரமலான் நோன்பின் சுன்னத்தான செயல்கள் என்ற தலைப்பில் இப்பொழுது நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்வது சுன்னத்து என்பதை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். சஹர் செய்வதனால் நோன்பாளிகளுக்கு பரக்கத் உள்ளது, சஹரை தாமதப்படுத்தி உண்ண வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ரெண்டாவதாக, நோன்பு திறப்பதை உரிய நேரத்தில் விரைவுபடுத்துவது, தாமதப்படுத்தாமல் சூரியன் மறைந்தவுடனே நோன்பை திறக்க வேண்டும். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக அறிவித்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, பேரிச்சம்பழங்களை கொண்டு நோன்பு திறப்பது சுன்னத்தாகும். ஒரு பேரிச்சம்பழமோ அல்லது மூன்றோ எடுத்துக்கொண்டு நாம் நோன்பு திறப்பது சுன்னத்து என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நான்காவதாக, நோன்பாளிக்காக இஃப்தார் ஏற்பாடு செய்வது, நோன்பாளி அவர்களுக்காக உணவு தயார் செய்து கொடுப்பது, நோன்பாளியை அழைத்து கொண்டு அவர்களுடன் நோன்பு திறப்பது, இதுவும் ஒரு சுன்னத்தான செயலாக இருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக, நோன்பாளி ரமலான் மாதத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இது எல்லாம் சுன்னத்தான செயல்களாக இருக்கின்றது. இந்த சுன்னத்தான செயல்களை நாம் ரமலான் மாதத்தில் கடைப்பிடித்து அதை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.